இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எந்த ஒரு படத்திலேயாவது கேப்டன் தவறா நடிச்சிருப்பாரா? எம்ஜிஆர் கருப்பு எம்ஜிஆர் சொன்னாதான் எம்ஜிஆரும் அந்த மாதிரி எந்த ஒரு தவறான கதாபாத்திரத்திலையும் நடித்தது கிடையாது. ஆனாலும் இப்ப நடிச்சிட்டு இப்ப வர்றவன் பூரா போத கலாச்சாரத்துல நடிச்சிட்டு தண்ணி அடிக்கிற பாட்டுல எல்லாம் நடிச்சிட்டு நான் தலைவனாக போறேன் நான் சிஎம் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. அது வேற கதை. திடீர்னு கூட்டணி வந்தாலும் வந்து என்ன பண்றது? செந்தூரபாண்டி இல்லன்னா அவர்லாம் இல்ல. இது அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணன் விஜயகாந்த் இல்லன்னா நான் இல்லன்னு அவரே சொல்லியிருக்காரு. இல்லன்னு சொல்லட்டு பாப்போம். சரி அதை விடுங்க, அது வேற கதை. ஆக எல்லாருக்குமே உதவி செஞ்சிருக்காரு. நம்ம பார்த்திருக்க சோசியல் மீடியாவில் கஸ்தூரி ராஜா நடிகர் தனுஷோட அப்பா சொல்லியிருப்பாரு, பார்த்திருப்பீங்க. என் பொண்ணு டாக்டர் ஆனதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்னு. எங்களுக்கு தெரியும். ஒரு நாள் கார்ல அப்படி போயிட்டு இருக்கும்போது கஸ்தூரி ராஜா சார் வீடுங்க தான் சொன்னோன்னு காரை நிப்பாட்டுட்டாங்களாம் கேப்டன் டிரைவர்கிட்ட. காரை நிப்பாட்டு, நம்ம போய் டைரக்டரை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்கிறாரு. உள்ள குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, தனுஷோட அக்கா அழுதுகிட்டு இருக்காங்க. கேப்டன் கேட்கிறாரு, ஏன் டைரக்டர் சார் ஏன் சார் வந்து பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு. இல்ல அது டாக்டரா ஆகணும்னு நினைச்சது, ஆனா கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, வண்டியில ஏறுங்க அப்படின்ட்டாராம். வண்டியில ஏறுங்க கஸ்தூரி ராஜா சார், தனுஷோட அப்பா, தனுஷோட அக்கா, கேப்டன் எல்லாரும் போறாங்க. நேரா போகுது ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போகுது கார். நேரா போயிட்டு அங்க போனோம்னா ஐயா பெரியவர் உடையார் இருக்காரான்னு கேக்குறாங்க. இல்ல உடையார் ஐயா வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலோட எம்டி. அப்ப அவர் வர்ற வரைக்கும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்ப சொல்றாரு, இவரு நமக்கு ரொம்ப வேண்டிய இயக்குனர், ஒரு சீட்டு மெடிக்கல் சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு. கேப்டன் கேட்டா யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர் எல்லாருக்குமே கொடுத்து பழக்கப்பட்டவர். நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்கிறாங்கன்னா செஞ்சிருவாங்க. அப்ப அவர் உடையார் வந்து சரி அப்படின்ட்டாராம். எவ்வளவு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்டிருக்காரு. அப்போ 30 வருஷத்துக்கு நம்ம 35 வருஷத்துக்கு முன்னாடி 6 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் அப்படின்னு இருக்காங்க. கேப்டன் இப்படி டைரக்டர் இப்படி திரும்பி பார்த்திருக்காரு. இயக்குனர் சொல்றாரு, என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே அப்படின்னு இருக்காரு. கஸ்தூரி ராஜா சார் என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. உடனே அந்த பணத்தை நான் கட்டுறேன் அப்படின்னாரு. பணத்தை அவர் கட்டினாருங்க. ஏங்க இன்னைக்கு கஸ்தூரி ராஜா பொண்ணு டாக்டரா இருக்குன்னா அதுக்கு காரணம் கேப்டன்ங்க. எத்தனை பேர் அவர் சினிமாவிலையும் வாழ்க்கையிலும் வாழ வச்சிருக்கிறார் தெரியுமா? எப்பேற்பட்ட மனிதர் தெரியுமா அவரு? அதனாலதான் இந்த சிறந்த மனித நேயத்திற்காகத்தான் அப்போதைய ஜனாதிபதி ஆர்.கே. நாராயணன் இந்தியாவின் தலை சிறந்த குடிமகன் ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த சிறந்த மனித நேயத்திற்காகத்தான் சீக்கிய குருமாரர்கள் சிரோன்மணின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த மனித நேயத்திற்காகத்தான் அமெரிக்க ஆஸ்டன் மாநகர் மேயர் தமிழ்நாட்டின் தலை சிறந்த குடிமகன் ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த சிறந்த மனித நேயத்திற்காகத்தான் டாக்டர் கேப்டன் கிறிஸ்துவ சபை கொடுத்தது. உங்களை மாதிரி எல்லாம் நாங்க டாக்டர் எல்லாம் போலியாலாம் வாங்கல. எங்க தலைவர் உண்மையாக உதவி செஞ்சு ஏழைகளுக்கு உண்மையாக உதவி செஞ்சு அவர் இன்னைக்கு தெய்வமா இருக்கார். அதனாலதான் சொல்ற மாற்றம் வேணும். அவன் சொல்லிட்டு இருக்கான், நாங்க வந்தா மாற்றம் வரும், நாங்க வந்தா மாற்றம் வரும்னு. தயவு செய்து அந்த மாற்றத்தை அந்நியார் மூலம் நீங்க கொண்டு வாங்க. எங்க அந்நியார் அவர்கள் 1990ஆம் வருஷம் கேப்டன் அவர்களை கரம் பிடித்தார். அந்நியார் நினைத்து இருந்தால் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவியை அன்றைக்கே தடுத்திருக்கலாம். ஆனா தடுக்கலையே. நம்ம வீட்டுல நம்ம மனைவி நம்ம சொந்த குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பிக்கு உதவி செஞ்சாலே ஏங்க அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும் கேட்போம். என் முண்டாட்டி கேட்பா, எல்லாரும் முண்டாட்டி கேட்கதான் செய்வாங்க. ஆனா அந்நியார் கேட்கலையே. உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்களே,
அவங்க தடுத்திருக்கலாமே. ஆனா இன்னைக்கு அந்நியார் அவர்களை தப்பா பேசிட்டு இருக்காங்க, தவறுதலா பேசிட்டு இருக்கானுங்க இந்த மீடியா காரணம், இந்த பத்திரிகை காரங்களும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 70% கேப்டனுடைய சொத்து கரைஞ்சு போயிட்டுங்க. 70% சொத்து கரைஞ்சு போயிட்டு இன்னைக்கு அவர் பசங்களுக்கு 20% அல்லது 30% சொத்து தான் இருக்கும். அவர் சினிமாவில் நடிச்சு கஷ்டப்பட்டு உழைச்ச சம்பளம் எல்லாம் எங்க? இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும்ல இருக்கு. ஏன்னா இங்க தென்காசி பக்கத்துல ஆயக்குடிங்கிற இடத்துல ஒரு 5 ஏக்கர் வாங்கி கொடுத்திருக்காருங்க அவரு. முதியோர் இல்லத்துக்கு ஒரு 5 ஏக்கர் வாங்கி கொடுத்திருக்காருங்க. கன்னியாகுமரியில வாங்கி கொடுத்திருக்காருங்க. மதுரையில நரிக்குறவர்களுக்கு 7 ஏக்கர் வாங்கி கொடுத்திருக்காருங்க. அவங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியாது, கூடவே இருக்கும், எங்களுக்கு தெரியாது. அவர் மறைவுக்கு பிறகுதான் தெரியுது. மறைவுக்கு பிறகு ஏர்போர்ட், மதுரை ஏர்போர்ட் பக்கத்துல நரிக்குறவர்களுக்கு 7.5 ஏக்கர்ல நிலம் வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. இன்னைக்கு அதோட மதிப்பு சுமார் 30 கோடி 40 கோடி. தமிழ்நாடு முழுதும் எங்கேயோ ஏதோ ஒரு கிராமத்திலும் சரி, எங்கேயோ ஒரு நகரத்திலும் செஞ்சிருக்கிறார். நீங்களாவது டிவி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்தீங்க. எங்க தலைவர் பஞ்சாயத்து டிவி வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? தெரியுமா? தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பஞ்சாயத்துக்கு டிவி வாங்கி கொடுத்தாரு தெரியுமா? எங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கட்டில் வாங்கி கொடுத்தாருங்க, கட்டில் வாங்கி கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர் பக்கத்துல அம்பாசமுத்திரத்துல வாங்கி கொடுக்கும் போது நாங்க இருந்தேன், எங்களுக்கு தெரியும். கட்டில் வாங்கி கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு முழுதும் அனைத்து ஆஸ்பத்திரியிலையும் கட்டில் வாங்கி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேரை படிக்க வச்சிருக்கிறார். சொல்லிக்கிட்டே போலாம், கேப்டனை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா இப்ப கூட வரும்போது எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் சோலை கனகராஜன் சொன்னாரு, நீங்க போய் அங்க போய் யாரையும் திட்டிராதீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஆண்ட கட்சியும் திட்டமாட்டேன், ஆளுங்கட்சியும் திட்டமாட்டேன். ஏன்னா நம்ம தலைவர் அவ்வளவு செஞ்சிருக்காரு, நம்ம அதெல்லாம் பேசலாம் அப்படின்னு. இப்ப கொரோனா வந்துச்சு, கொடிய நோய் உலகம் முழுதும் வந்துச்சு, கொடிய பயங்கரமான நோய் வந்துச்சு. அப்ப ஒரு டாக்டர் இறந்து போனார் கீழ்பாக்கத்துல, நம்ம திருநெல்வேலியை சார்ந்த டாக்டர் தான் அவரு. அந்த டாக்டரை புதைக்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க அங்க கீழ்பாக்கம் கல்லறையில. அப்ப நம்ம தலைவர் என்ன சொன்னார்? கொரோனால யார் இறந்தாலும் என் காலேஜில் வந்து புதைங்கன்னு சொன்னார். நம்ம கொடுப்போமா இடத்த? அது எந்த இடம்? கல்வி கற்கிற இடம், கல்வி கொடுக்கிற இடம். எப்படி மனசு வருது பாருங்க, எப்படி மனசு வருது பாருங்க. கொரோனாவில் யார் இறந்தாலும் சரி என்னுடைய காலேஜில் வந்து புதைங்கன்னு சொன்ன தலைவருங்க எங்க தலைவர் கேப்டன். டிசம்பர் 28, 2023 அதுல இருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எங்களுடைய சக நடிகர் கலைமாமணி போண்டாமணி அவர்கள் இறந்து விட்டார். போண்டாமணி இறந்துட்டார். நான் வந்து அந்நியார்ட்ட சொல்றேன், அண்ணி போண்டாமணி இறந்துட்டாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு. ஏன் முன்னாடியே வீட்டுக்கு போன் பண்ணி தம்பி விஜய் பிரபாகரன் பேசிட்டு, நீ அப்பாட்ட சொல்லு, இந்த மாதிரி நடிகர் போண்டாமணி இறந்துட்டாராம், மீசை ராஜேந்திரன் அங்க போறாரு, என்ன பண்ணணும் அப்பாட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றாங்க. நான் 10 நிமிஷம் வெயிட் பண்றேன், நான் வெளியில வெயிட் பண்றேன். திரும்ப உள்ள கூப்பிட்டு மொத்தமா கத்தையா ஒரு கவர்ல பணம் கொடுக்கறாங்க. இத கொண்டு போய் கேப்டன் கொடுத்தாருன்னு சொல்லி போண்டாமணிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க. எப்போ? இறக்குறதற்கு 4 நாளைக்கு முன்னாடி டிசம்பர் 24 தேதி 2023 எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருக்காருங்க. ஏங்க நீங்க அவருக்கு உதவி செய்ய மாட்டீங்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அரசியல் பின்னணி, இந்த மாதிரி ஒரு உதவும் பின்னணி எந்த ஒரு நடிகருக்காவது, எந்த ஒரு அரசியல் தலைவருக்காவது உண்டா? இருக்கா? இல்லையே. அப்புறம் ஏன் ஓட்டு போடுறீங்க? ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்குன்னு சொன்னானுங்க. என்ன கொள்கை இல்ல? லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னாரு. இது கொள்கை இல்லையா? பெண்களை ஆண்களுக்கு சமமாக பாவிக்க வேண்டும் என்று சொன்னார். இது கொள்கை இல்லையா? விவசாயத்தையும் நெசவு தொழிலையும் மேம்படுத்துவோம் சொன்னாரு. கொள்கை இல்லையா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.